பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர கூட்ட நெரிசலில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரில் 32 நபர்களுக்கு அரசு சார்பில் வேலை வழங்கப்பட்டது. இது குறித்த அறிவிப்பு வெளியான போதே தமிழகம் முழுவதும் சர்ச்சை எழுந்தது. மேலும் அரசு வேலை கொடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன், மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில நிர்வாகி முகமது ரசீத் மற்றும் திண்டுக்கல் வேடச்சந்தூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். கடந்த 10ஆம் தேதி பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு முதல்வர் விஜய் பணி நியமன ஆணையை வழங்கினார். ஆனால் அன்று காலையே அவசர வழக்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தடை கோரிய மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அப்போது எடுத்தவுடனேயே ஏன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது என்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினர். அதற்கு மனுதாரர் தரப்பிலிருந்து தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவம், மகாமகம் சம்பவம் உள்ளிட்டவற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்காத போது இதற்கு மட்டும் ஏன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டனர். காரசார விவாதம் தொடர்ந்த நிலையில் இறுதியாக கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கும் விவகாரத்தில் பணி நியமன விதிமுறைகளை அரசு மீறவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அரசின் கொள்கை தொடர்பான முடிவில் தலையிட விரும்பவில்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கும் வரை தற்காலிகமாகவே பணி வழங்கப்பட வேண்டும் என்று அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் முதல்வர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து பணி ஆணையை வழங்கினார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான மனு 27ஆம் தேதியான இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதுபோல படித்துவிட்டு அரசு பணிக்காக காத்திருக்கிறார்கள். சுமார் 39 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவித்து வருகின்றனர். 20 லட்சம் பேர் ஒவ்வொரு தேர்வுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த சூழலில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவது ஏற்கத்தக்கதல்ல. காவல்துறை முறையாக கூட்டத்தை கையாளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டாலும் அந்த வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவின் கண்காணிப்பிலேயே விசாரணை நடைபெற்று வருகிறது என வாதத்தை வைத்தனர். இதனையடுத்து நீதிபதிகள் சிறிது நேரம் வழக்கை ஒத்திவைத்திருந்தனர். பின்னர் நீதிபதிகள் வாசித்த உத்தரவில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து பல பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரித்து வருகிறது. அந்த அரசு பணி ஆணை வழங்கும் விழாவானது தற்காலிக அடிப்படையில் பணி வழங்கப்பட வேண்டும். முதல் மாதம் ஊதியம் பெறுவதற்கு முன்பாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு முடிக்கப்படும் என்ற நிபந்தனையுடன் விழா நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. அதற்கு உதவும் வகையிலும் மனுதாரர், அரசு தரப்பு என அனைத்து தரப்பிலும் வாதங்களையும் முன்வைத்த வழக்கறிஞர்களுக்கு இந்த நீதிமன்றம் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறது. அதேபோல் இந்த வழக்கு ஒரு சர்வீஸ் வழக்கல்ல, கருணை அடிப்படையில் பணி வழங்கிய உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. பொதுநல வழக்காக விசாரணைக்கு இந்த வழக்கு உகந்ததா என்ற வாதம் எழுந்தது. ஒரு நீதிமன்றம் இயல்பாக அரசு வழங்கும் நிவாரணங்களை கூறலாம். அதோடு இந்த விவகாரம் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் வரம்பிற்கு உட்பட்டது. எனவே இதனை பொதுநல வழக்காக விசாரிக்க அதிகாரம் உள்ளது. சில வழக்குகளில் பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய இயலாது என உச்சநீதிமன்றம் பல உத்தரவுகளை வழங்கியுள்ளது. அந்த வழக்குகள் தனிநபர்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பணியை எதிர்த்த வழக்குகள். இந்த வழக்கை பொறுத்தவரை முற்றிலும் வேறு. கருணைப்படி பணி வழங்கும் பொழுது ஏற்கனவே கருணை பணி வழங்கும் பட்டியலில் உள்ள முறைப்படி பரிசீலித்து அதன் பின்னர் தான் பணி நிரந்தரம் செய்வார்கள். அரசு பேருந்து விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வாய்ப்பு முடியுமா? கரூரில் வழங்கப்பட்டது போல அவர்களும் அரசு பணி கேட்டு வந்தால் எப்படி வழங்க முடியும்? சிவகாசியில் அடிக்கடி வெடி விபத்துகள் நடக்கின்றன. அவர்களும் அரசு பணி வேண்டும் என கோரினால் என்ன செய்வது? எனவே அரசு தரப்பில் சாதாரண பணி வழங்குவதாக கூறுவதை ஏற்க இயலாது. ஒருவேளை திறன் வளர் பயிற்சிகள் கொடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு உதவலாமே என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு வேலைக்கான பணி ஆணையை ரத்து செய்து அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.